அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நம் வாழ்க்கையில் ஒவ்வொருவரும் ஏதாவது ஒரு கட்டத்தில் கஷ்டங்களையும் சோதனைகளையும் சந்திக்கிறோம். சில சமயம் அந்த கஷ்டங்கள் உடல் நலத்தால் வரும், சில சமயம் மன அழுத்தமாகவும், சில நேரங்களில் குடும்பம், தொழில், பொருளாதாரம் போன்ற விஷயங்களாலும் வரலாம். இப்படிப்பட்ட நேரங்களில் நாம் எதை நாட வேண்டும்? யாரிடம் உதவி கேட்க வேண்டும்? நிச்சயமாக நம்மை படைத்த அல்லாஹ்விடமே நாம் திரும்ப வேண்டும். இன்று நாம் பார்க்கப் போகும் இந்த 2 சக்தி வாய்ந்த தஸ்பீகள் நம் வாழ்க்கையில் அமைதியையும் நிம்மதியையும் அளிக்க வல்லவை. முதலில் நோயிலிருந்து நிவாரணம் பெறுவதற்கான ஒரு அருமையான அமலை பார்ப்போம். சில நேரங்களில் ஒருவருக்கு கடுமையான நோய் இருக்கும், ஆனால் அதற்கான சரியான காரணமும் தெரியாது, மருந்துகளும் பலன் அளிக்காமல் போகும். அந்த நேரத்தில் மனம் உடைந்து போகாமல் அல்லாவின் மீது நம்பிக்கையை வைக்க வேண்டும். அந்த நம்பிக்கையுடன் என்ற அல்லாவின் அழகிய நாமத்தை 113 முறை ஓத வேண்டும். இந்த தஸ்பீகை ஓதிய பிறகு அந்த நோயாளியின் மீது மெதுவாக ஊதவும், குடிக்கப் பயன்படும் தண்ணீரின் மீது ஊதியும் அந்த தண்ணீரை அருந்தச் செய்யவும் வேண்டும். இதற்கு முன்பும் பின்பும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்று ஸலவாத் ஓதுவது மிக முக்கியம். இந்த அமலை மனமார நம்பிக்கையுடன் செய்தால் அல்லாவின் அருளால் கடினமான நோய்களுக்கு கூட நிவாரணம் கிடைக்கும். இரண்டாவது அமல் நம் வாழ்க்கையில் வரும் அனைத்து கஷ்டங்களிலிருந்தும் விடுபட உதவும் ஒரு சிறந்த வழியாகும். ஒவ்வொரு ஃபர்லான தொழுகைக்கு பின்னரும் யா ஸலாம் யா ஸலாம் என்ற அல்லாவின் திருப்பெயரை 200 முறை ஓத வேண்டும். இதை தொடர்ந்து செய்து வருபவர்களின் வாழ்க்கையில் உள்ள பிரச்சனைகள் மெதுவாக நீங்க தொடங்கும். ஒருவர் பெரிய சிக்கலில் சிக்கி தவிக்கிறார் எனில் முதலில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்று ஸலவாத் ஓதிக்கொண்டு அதன் பிறகு இந்த தஸ்பீகை 200 முறை ஓதினால் அல்லாஹ் அவருக்கு ஒரு வெளியேறும் வழியை ஏற்படுத்துவான். பிரச்சனை இல்லாதவர்களுக்கு கூட இது ஒரு பாதுகாப்பாக அமையும். எதிர்காலத்தில் வரும் சோதனைகளிலிருந்து அல்லாஹ் அவர்களை காப்பாற்றுவான். இந்த 2 அமல்களிலும் மிக முக்கியமானது நம்பிக்கை. வெறும் வார்த்தைகளாக அல்லாமல் முழு மனதுடனும் உண்மையான ஈமான் உடனும் செய்ய வேண்டும். அல்லாஹ்விடம் முழுமையாக சரணடைந்து அவனையே நம்பி அவனையே நாடி இந்த தஸ்பீகளை ஓத வேண்டும். நம் உள்ளமும் செயல்களும் தூய்மையாக இருக்க வேண்டும். தொடர்ந்து இந்த அமல்களைச் செய்து வந்தால் இன்ஷா அல்லாஹ் நிச்சயமாக நம் வாழ்க்கையில் மாற்றம் ஏற்படும். அல்லாஹ் நம் அனைவரையும் கஷ்டங்களிலிருந்தும் சிரமங்களிலிருந்தும் காப்பாற்றி நிம்மதியான வாழ்க்கையை அருள்வானாக. அமீன். இது போன்ற இனிமையான இஸ்லாமிய வஜியா தொடர்ந்து கேட்க எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். இந்த வஜியா உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் செய்து நன்மை பரவ பிறருடனும் பகிருங்கள்.